கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டவர்களின் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆறுமுகம் என்பவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்துள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் மொத்தம் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 13 பேரில் பெண் ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டவர்களின் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிராஜன். வணக்கம் ஹரிராஜன், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருணாபுரம் பகுதியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்த ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதில் இன்று காலை வரை 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதில் 15 பேர் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் இதுவரை 9 பேர் இந்த கள்ளச்சாராய குடித்ததில் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஏறக்குறைய கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 300 மீட்டர் தூரத்திலேயே அந்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் ஏற்றுவதால் அதில் அறிந்தவர்கள் உயிரிழந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மிக பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வர உள்ளார்கள்.